11,452.63 கோடிகள் இந்த ப்ராஜெக்டுக்கு செலவாகி இருக்கிறது. இந்த அனல் மின் நிலையத்தில் பல ஆயிரம் கோடிகள் லாபம் ஈட்டக்கூடிய இந்த அனல் மின் நிலையத்தில் ஒரு நிரந்தர ஊழியர் கூட கிடையாது. அனைவருமே ஒப்பந்த ஊழியர்கள். 1500 ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஐடிஐ படித்தவர்கள், டிப்ளமா படித்தவர்கள், அதிகமாக பிஇ படித்தவர்கள் என்ற வகையில் 1500 ஒப்பந்த ஊழியர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள். அதாவது மின் உற்பத்தி நிலையங்கள் எங்கெல்லாம் ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தணும், எங்கெல்லாம் ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தடை செய்யப்பட்ட 19 இடங்கள் இருக்கு. இங்க 100% தடை செய்யப்பட்ட இடத்தில் இந்த ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க நீங்களே கான்ட்ராக்ட் லேபர் வச்சு செய்றீங்க, நாங்க கான்ட்ராக்ட் லேபர் வச்சு செய்யக்கூடாதா என்று தனியார் நிறுவனங்கள் கேட்க மாட்டார்களா? ஒப்பந்த ஊழியரை வைத்து மட்டுமே 1500 மெகாவாட் உற்பத்தியை செய்கின்ற அந்த நிறுவனம் பல்வேறு உயிர் பலியை கொடுத்திருக்கக்கூடிய தொழிலாளிகள், அவர்களுடைய பணி நிரந்தரம் என்பது நியாயமானது. அந்த பணி நிரந்தரத்தை கொடுப்பதற்கு அந்த நிறுவனத்திற்கு ஏன் தயக்கம்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்று ஒரு புதிய வீடியோ. இன்னைக்கு அரசு நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில் கூட நிரந்தர பணிகளுக்கு மாறாக ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக்கொண்டு அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நிறுவனங்கள் நினைக்கிறது. தனியார் நிறுவனங்கள் நினைக்கிறது. தனியார் நிறுவனங்கள் நினைக்கிறது என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசு நிறுவனங்களே அப்படித்தான் நினைக்கிறது என்பதை சொல்வதற்கான ஒரு காணொலி இது. அரசு பல்வேறு சட்டங்கள் போட்டிருக்கு. தொழிலாளர் நலச்சட்டங்கள்ல சில சட்டங்கள் இருக்கு. ஒப்பந்த ஊழியர்கள், அதாவது கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அபாலிஷன் ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டுகள் தொழிலாளிகளுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட அந்த சட்டத்தையும் மீறி ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டுதான் வேலை செய்ய வேண்டும், அவுட் சோர்சிங் பணிகளைத்தான் செய்ய வேண்டும், நிரந்தர பணிகளை கொடுக்க கூடாது என்று சட்டம் போட்ட மத்திய அரசே நினைக்கிறது. சட்டத்தை அமுலாக்க வேண்டிய மாநில அரசே நினைக்கிறது என்பதை சொல்வதற்கான காணொலி இது. சமீப காலமாக நிரந்தர பணிகளில் ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தித்தான் காஸ்ட் கட்டிங் என்ற வகையிலே செலவினங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற பல்வேறு பணிகள் பல்வேறு துறைகள் நடக்கிறது. இன்னைக்கு தமிழக அரசு கூட ஒரு 6 லட்சம் காலி பணிகள் இருந்தும் கூட அது நிரப்பாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தொகுப்பூதியம் மதிப்பூதியம் தான் கொடுப்பேன் என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் நிரந்தர பணிகளை என்கேஜ் பண்றது கிடையாது. நிரந்தர பணிகள் மூலமாக ஐஎல்ஓ சொல்லக்கூடிய டீசன்ட் ஜாப் டீசன்ட் சேலரி அமல்படுத்த முடியாது என்று அவர்கள் சொல்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வகையில் அதிகமான செலவினங்கள் ஆகிறது. காஸ்ட் கட்டிங் என்ற வகையில் குறைக்க வேண்டும், செலவினங்களை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசும் நினைக்கிறது, மாநில அரசும் நினைக்கிறது. இந்த நினைப்பு சரிதானா என்பதை பேசுகின்ற காணொலி இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல், உங்களுடைய சேனல். குறிப்பாக தொழிலாளிகளுக்கான, மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான ஒரு சிறப்பான சேனல். இதை அனைவரும் பார்க்க வேண்டும், பகிர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வீடியோ என்னன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள எண்ணூர்ல வல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு அனல் மின் நிலையம் ஒன்று 2007ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு, அந்த அனல் மின் நிலையம் என்பது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் கூட்டு 50-50 ஷேர். அந்த அனல் மின் நிலையத்தை வர NTECL வல்லூர் அனல் மின் நிலையம் சொல்றோம். 3 அலகுகள் கொண்ட 500 மெகாவாட் 500 மெகாவாட் 500 மெகாவாட் என்று 1500 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அனல் மின் நிலையத்தினுடைய மொத்த உற்பத்தி திறன் 1500 மெகாவாட். இதில் 70% தமிழகத்திற்கு பயன்பாடு, 30% ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி என்ற மற்ற மாநிலங்களுக்கான பயன்பாடு என்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப்பட்டிருக்கு. ஒரு வருடத்திற்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் என்று சொல்லக்கூடிய நிலக்கரி தேவைப்படுகிறது. இந்த நிலக்கரியானது ஒரிசா, மேற்கு வங்கம், பீகார் போன்ற மாநிலங்களிலிருந்து ரயில் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் இங்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த யூனிட்டோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த உற்பத்தி நிலையத்தில் தேவைப்படுகின்ற அனைத்து நீரையும் கடல் நீரை சுத்தமாக்கி குடிநீராக்கி பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு முக்கியமான அம்சம் இந்த யூனிட்டுக்கு இருக்கிறது. 2010 உற்பத்தியை துவங்கியது. 2015 முழுமையான உற்பத்தியை துவங்கி இருக்கிறது. கட்டுமான செலவு என்று சொல்லக்கூடிய இதோட ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் என்று சொல்லணும்னா 11,452.63 கோடிகள் இந்த ப்ராஜெக்டுக்கு செலவாகி இருக்கிறது. ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் 12 பைசா என்ற அளவில் இந்த உற்பத்தி யூனிட் காஸ்ட் ஆகிறது. அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய நிறுவனமாக இது இருக்கிறது என்பது இது முக்கியமான அம்சம். இதுல ரொம்ப ரொம்ப சொல்லப்படக்கூடிய விஷயம்னா, இந்த அனல் மின் நிலையத்தில் பல ஆயிரம் கோடிகள் லாபம் ஈட்டக்கூடிய இந்த அனல் மின் நிலையத்தில்
ஒரு நிரந்தர ஊழியர் கூட கிடையாது. அனைவருமே ஒப்பந்த ஊழியர்கள். 1500 ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஐடிஐ படித்தவர்கள், டிப்ளமா படித்தவர்கள், அதிகமாக பிஇ படித்தவர்கள் என்ற வகையில் 1500 ஒப்பந்த ஊழியர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள். இந்த நிறுவனத்தின் எஜமானர்கள் மத்திய அரசு, மாநில அரசு. மத்திய அரசு 50%, மாநில அரசு 50% போட்டு இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நிறுவனத்தில் ஒரு நிரந்தர ஊழியர் கூட இல்லை என்பதுதான் சட்டத்திற்கு எதிரான விஷயம். ஒரு நிரந்தர ஊழியர் கூட இல்லை என்பதுதான் வேடிக்கையான விந்தையான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இந்த வீடியோட அல்டிமேட்டான கோல் என்னன்னா, இதை சொல்லுதான் இந்த வீடியோவின் நோக்கம். முழுக்க முழுக்க 1500 ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டே 1500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மத்திய மாநில அரசு NTEC என்பது எவ்வளவு பெரிய மோசடித்தனமான விஷயத்தை செய்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம பேசுவோம். சட்டம் என்ன சொல்றது? கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அபாலிஷன் ஆக்டின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் ஒப்பந்த ஊழியரை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இங்க எல்லாமே அனைத்தும் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து மின்சாரமும், கோல் பயன்பாடு, ஆஷ் பயன்பாடு போன்ற அனைத்து இடங்களிலுமே நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகள் தான். இந்த பணிகளை ஒப்பந்த ஊழியர்கள் தான் செய்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அரசாணை 950 1990 ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாணை தான் 950. குறிப்பாக மின்சார வாரியத்திற்கு, தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பொருந்தக்கூடிய இந்த அரசாணை என்பது, இந்த அரசாணையை இந்த மின்சார வாரியத்திலும் பயன்படுத்தல, NTEC என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை இந்த அரசாணையை பயன்படவே இல்லை. ஏன்னா அதுல தடை செய்யப்பட்ட 19 இடங்கள் சொல்றாங்க. மின்சாரம், அதாவது மின் உற்பத்தி நிலைகள் எங்கெல்லாம் ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தணும், எங்கெல்லாம் ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தடை செய்யப்பட்ட 19 இடங்கள் இருக்கு. இங்க 100% தடை செய்யப்பட்ட இடத்துல இந்த ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்த ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் என்னன்னா, சராசரியாக 21,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே வேலையை செய்கின்ற நிரந்தர ஊழியருக்கு NTPC, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா இங்க வழங்கக்கூடிய சம்பளம் என்பது 21,000 சராசரி. அப்போ சட்டம் இருக்கிறது, ரெகுலேஷன் அபாலிஷன் ஆக்ட் இருக்கு, இந்த ஆக்டிங் அமலாகல. அரசாணை 950 இருக்கு, அதுவும் இங்க அமலாகல. ஒரு ஒப்பந்த ஊழியர் ஒரு நிறுவனத்தில் நிரந்தர தன்மை வாய்ந்த பணியிடங்களில் வேறு சில பணியிடங்கள் வேலை செய்தால் 480 நாட்கள் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தால் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கணும். வழங்கல 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்யறாங்க, இவர்களுக்கு சம்பளம் வங்கியில் போடப்படுகிறது. இவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஆனாலும் இவர்களை பணி நிரந்தரம் செய்யல. ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் இருக்காரு, அவர் 6 மாதங்களுக்கு வரும் ஃபேக்டரி ஆய்வு பண்ணணும். ஃபேக்டரிஸ் ஆக்டின் அடிப்படையில் அது நடக்கிறதா, சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்கிறதா எல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும், கிளினிக் இருக்குதான்னு பார்க்கணும், தடை செய்யப்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பணி செய்கிறார் என்பதை பார்க்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் பார்த்தாரா பார்க்கலையா தெரியாது. அவருக்கு என்ன பணி வழங்கப்பட்டதா அந்த பணி அவர் சரியாவே செய்யல. வழக்கு அவர்கிட்டயே வழக்கு இருக்கு, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு 6 ஆண்டுகளா வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 6 ஆண்டுகளாக வழக்கை தீர்க்க நீதிமன்றம் முயலவில்லை. 6 ஆண்டுகளாக இவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிட்டே பார்க்க முடியும். கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அபாலிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? பிரின்சிபல் எம்ப்ளாயர் யாரு? அந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தில் UPI என்ற ஒரு கான்ட்ராக்டர், இன்னும் ஒரு கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் நிறுவனம், இவர்கள் தான். அவர்களும் NTEC இருவரும் முதலாளிகள் என்று சொன்னது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து, அந்த நிறுவனர், அந்த கான்ட்ராக்டர் முதலாளி கிடையாது, NTEC தான் முதலாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. அவர்களுடைய லைசன்ஸ் அதை ரத்து பண்ணியிருக்கு. அதன் பிறகும் அவர்களுக்கு பர்மனன்சி கொடுக்க முடியல. நீதிமன்றம் பர்மனன்சி கொடுத்தே தீர வேண்டும் என்று உத்தரவை வழங்க முடியல. நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அப்போ வழக்கின் தன்மை நம்ம சொல்றோம், சட்டங்கள் சொல்றோம், அரசாணை 950 சொல்றோம், 480 நாட்களில் 2 ஆண்டுகள் வேலை செய்த கொடுக்கறேன்னு சொல்றோம். இதெல்லாம் கடந்த கால மின்சார வாரியத்தில் அமலாகி இருக்கிறது. மின்சார வாரியத்தில் இருக்க 3 தெர்மல் நிலையங்கள்ல ஒப்பந்த ஊழியர் வேலை செய்யறாங்க. ஆனா நிரந்தர ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். ஆனா ஒரு நிரந்தர ஊழியர் கூட இல்லாம 100க்கு 100% ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டே இயங்குகின்ற ஒரே நிறுவனம் அநேகமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NTEC என்று சொல்லக்கூடிய வல்லூர் அனல் மின் நிலையம் தான் என்று சொல்ல முடியும். இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம். ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அரசு நிறுவனம், முன்மாதிரியாக இருக்கிற மத்திய அரசு நிறுவனம், முன்மாதிரியாக அவர்களே இல்லை என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர் 100% இருப்பார்கள் என்று சொன்னால், அப்ப தனியார் 100% ஒப்பந்த ஊழியர் வச்சு செய்ய மாட்டாங்க. நீங்களே கான்ட்ராக்ட் லேபர் வச்சு செய்றீங்க, நாங்க கான்ட்ராக்ட் லேபர் வச்சு செய்யக்கூடாதா என்று தனியார் நிறுவனங்கள் கேட்க மாட்டார்களா? அப்ப பிரின்சிபல் எம்ப்ளாயராக, முதன்மை முதலாளியாக இருக்க தவறி இருக்கிறது மாநில அரசு, மத்திய அரசு என்பதையும் இதன் மூலமாக நான் சொல்ல வேண்டியிருக்கு. தொழிலாளிகள் தொழிற்சங்கத்தை வைத்துக் கொண்டு
பல்வேறு முறை ஒவ்வொரு முறை போராடுகின்ற பொழுதும் சிறு ஊதிய உயர்வு அளித்துவிட்டு வேலைக்கு செல்லுகின்ற, வேலைக்கு வாங்க என்று சொல்லுகின்ற ஏற்பாடு அங்கு தொடர்ந்து நடக்குது. நிரந்தரமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் எந்த முடிவு எடுக்க முடியாது என்று நிர்வாகம் சொல்லி அவ்வப்பொழுது தப்பித்து வருகிறது. குறைந்தபட்ச ஊதியம் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஊதியத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொடுத்து ஒப்பந்த ஊழியராகவே அவர்களை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை வாங்கி வருகின்ற ஒரே நிறுவனம் NTEC நிறுவனம், வள்ளூரில் இருக்கின்ற அனல் மின் நிலையம். பல போராட்டங்கள் செய்திருக்கிறாங்க. பல போராட்டங்களின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்தது சின்ன சின்ன ஊதிய உயர்வாகத்தான் இருக்கிறது தவிர நீதிமன்றத்தின் மூலமாக நீதி அரசர் பணி நிரந்தரம் கொடுத்தே தீர வேண்டும் என்று கன்ஃபர்மெண்ட் ஆக்டின் அடிப்படையிலும் சொல்லல, கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அபர்ஷன் ஆக்டின் அடிப்படையிலும் சொல்லல. இவர்கள் தொடர்ந்து அங்க வேலை செய்வதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது என்ற ஆதாரத்தின் அடிப்படையிலும் சொல்லல, நியாயத்தின் அடிப்படையில் சொல்லல. எதன் அடிப்படையிலும் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு கிடைக்கல, நிரந்தரம் கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்? அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த போராட்டம் ஓய்ந்த பாடில்லை, பணி நிரந்தரம் கிடைத்த பாடும் இல்லை. அநேகமாக ஒப்பந்த ஊழியர்களை வைத்து முழுக்க 100% ஒப்பந்த ஊழியர்களை வைத்து செய்கின்ற இந்த நிறுவனம் என்பது என்ன சொல்லுது? மாநில அரசு என்ன சொல்லுது? மத்திய அரசு என்ன சொல்ல போகுது? இனிமேல் வரக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் 100% ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டுதான் வேலை செய்வோம் என்று சொல்கிறதா? தமிழக அரசுக்கு இதற்கு தொடர்பு இல்லை. தமிழக அரசுக்கு தொடர்பு, ஏன்னா 50% முதலீட்டை தமிழக அரசு போட்டிருக்கு. இதில் மின்சாரம் உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை 70% தமிழ்நாட்டுக்கு பயன்படுகிறது. சராசரியாக 5.12 யூனிட் காஸ்ட் வருது. சம்மர்ல 20 ரூபாய் 25 ரூபாய் கொடுத்து வாங்குவதை விட இங்க சென்னையினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு, தமிழகத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இங்கிருந்து வாங்கக்கூடிய மின்சாரம் மிக மிக சீப்பு. அவ்வளவு சீப்பாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு அரசாணையை சொல்லக்கூடிய 950 மீதி அங்கே உற்பத்தியில் ஈடுபடுகிற அந்த தொழிலாளிகளை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியராக வேலை செய்த அந்த தொழிலாளிகளை நிரந்தர தொழிலாளிகளாக மாற்றுவதற்கு தமிழக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? தமிழக அரசு செய்யலாம். தமிழகத்தில் தான் இருக்கிறது அந்த நிறுவனம். தமிழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது அந்த நிறுவனம். அது மத்திய அரசு 50% இருந்தாலும், மத்திய அரசின் மேலாண்மையில் இருந்தாலும் கூட, அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது மத்திய அரசாக இருந்தாலும் கூட சட்டம் தமிழக சட்டத்திற்கு உட்பட்டது. அது கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அபாலிஷன் ஆக்டுக்கு உட்பட்டது. அது அரசாணை 950க்கு உட்பட்டது. அது கன்ஃபர்மெண்ட் ஆக்ட் 480 days அதற்கு உட்பட்டது. அது இது போன்ற பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை கேஸ்லா என்ற அடிப்படையில் காட்டி தீர்ப்பு வழங்க முடியுமே, ஏன் தீர்ப்பு வழங்கல என்று தொழிலாளிகள் கேட்கிறார்கள், தொழிற்சங்கங்கள் கேட்கிறது, நாமும் கேட்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நிரந்தர ஊழியர் கூட இல்லாமல் ஒப்பந்த ஊழியரை வைத்து மட்டுமே 1500 மெகாவாட் உற்பத்தியை செய்கின்ற அந்த நிறுவனம் பல்வேறு உயிர் பலியை கொடுத்திருக்கக்கூடிய தொழிலாளிகள், அவர்களுடைய பணி நிரந்தரம் என்பது நியாயமானது. அந்த பணி நிரந்தரத்தை கொடுப்பதற்கு அந்த நிறுவனத்திற்கு ஏன் தயக்கம்? பல 1000 கோடிகளை ஒப்பந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய யூபி என்று சொல்லக்கூடிய இல்ல வேறு அவுட் சோர்சிங் என்ற மேன் பவர் சப்ளை பண்ண அவுட் சோர்சிங் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை தொழிலாளிகளுக்கு கொடுக்கலாமே, நேரடியாக தொழிலாளிகளுக்கே கொடுக்கலாமே, நிரந்தர ஊழியராக மாற்றலாமே. ஏன் மாற்றவில்லை? ஏன் மாற்ற தயங்குகிறது இந்த NTECL என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனம், டான்ஜெட்கோ என்று சொல்லக்கூடிய மாநில அரசு நிறுவனம்? ஏன்னா 2 பேர் 50-50 ஷேர். சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு உரிமை இருக்கிறது. தமிழக அரசு தலையீடு செய்து அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரலாம், கோர முடியும். ஏன் கோரல? ஏன் கோரவில்லை என்று நாம் கேட்கிறோம். அந்த தொழிலாளிகளும் தொழிற்சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் கேள்வியை களத்தில் கேட்கிறார்கள், நீதிமன்றத்தில் கேட்கிறார்கள். பதில் சொல்ல வேண்டியது 2 அரசுக்கும் கடமை இருக்கிறது. மாநில அரசுக்கும் கடமை இருக்கு, மத்திய அரசுக்கும் கடமை இருக்குது. நாம இந்த வீடியோ பதிவு பண்றோம்னா, இனி வரும் காலங்களில் தொழிலாளிகள் ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டுதான் நிறுவனத்தை நடத்துவாங்க, செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணம் என்பது எங்க நிற்குதுன்னா, நிரந்தர ஊழியர்கள் இல்லாமல் வேலை செய்வது எப்படி என்பதை வள்ளூர் அனல் மின் நிலையம் மூலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சரியா? இது சரிதானா என்ற கேள்வியை கேட்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து தொழிலாளிகளும் நீங்க சொல்லுங்க, ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டு வேலை செய்கின்ற NTECL நிறுவனம் சரிதானா? மத்திய மாநில அரசுகள் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது சரிதானா? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.